ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம அண்டர்ரேட்டடான தமிழ் டப்டு அனிமே கிரன்ச்சி ரோலில் இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூ லாக். இந்த அனிமே வந்து கிரன்ச்சி ரோல் அவைலபிளாக இருக்குது. 2 சீசனுமே அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பில். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான அனிமே நிறைய உங்களுக்கு பிடிக்கும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அனிமே உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையுமே லேக் ஆகாமல் ஒரு ஸ்லோவாக போகாமல் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே 2 சீசனுமே அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நமக்கு ஒரு க்யூரியாசிட்டியை கொண்டு வர மாதிரி ஒரு அனிமே தான் இது. இது வந்து ஃபுட்பால் பேஸ்டான அனிமே. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் ஃபுட்பால் மட்டும் இதை மெயின் ஃபோக்கஸ் பண்ணாமல் உள்ளே இருக்க டீம் மெம்பர்ஸ்குள்ளே இருக்கிற ஃபைட்டு, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸாக காமிச்சிருப்பாங்க. முக்கியமாகவே ஒரு பிளேயருக்குமே தனிப்பட்ட ஈகோ இருக்கும். அதை ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதாவது எந்த கேமாக இருந்தாலுமே மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரியாலிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, டீமுக்காக எல்லாரும் விளாடுவாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது அப்படின்னா நம்ம டீமை யோசிக்கிறத தாண்டி நம்ம ஜெயிக்கணும், நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போவாங்க. இந்த அனிமேலையும் எல்லா பிளேயர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஈகோவை வந்து ட்ரிகர் பண்ணி அவங்களோட அந்த ஃபுல் பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வர மாதிரி தான் இந்த அனிமே கொண்டு போயிருப்பாங்க. ஒன்லைன் மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் நார்மலாக பார்க்குற ஒரு ஃபுட்பால் அனிமேவோ இல்லை ஃபுட்பால் வெப் சீரிஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த அனிமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்குவிட் கேமு இல்லைனா பிக் பாஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு ஃபுட்பால் டீமை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபுல் பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வந்து கடைசி, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அனிமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கள அப்படியே ஒருத்தராக எலிமினேட் பண்ணி கடைசியில் ஒரு டீமாக ப்ளூ லாக் அப்படின்ற ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி அவங்க வந்து நேஷ்னல் பிளேயர்ஸ் கூட போட்டி போட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த அனிமேவோட கதை. ஆனால் உள்ள நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது. ஸோ இந்த அனிமே தமிழ் டப்பில் இருக்குது. நிறைய பேருக்கு தமிழ் டப்பில் இந்த அனிமே வந்தது தெரியலைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, டிமாண்ட் ஸ்லேயரு, இந்த நருட்டோ, இந்த ஒன் பீஸு, இந்த ஜுஜுட்சு கைசனு, இந்த மாதிரி அனிமே தான் தமிழ் டப்பில் இருக்குது. இந்த இப்போ ரீசெண்டாக வந்த டேண்டடன், கைஜு நம்பர் 8, ஒரு சில அனிமே தமிழ் டப்பில் வரது ரீச் ஆயிடுது. பட் இந்த மாதிரி நல்ல அனிமே தமிழ் டப்பில் வரது ரீச் ஆக மாட்டேது. ஸோ என்ன ஆகுதுன்னா, தமிழ் டப்பிங்க்கு இருக்கிற வேல்யூ வந்து போயிடும். அதுக்கடுத்து நிறைய அனிமேஸ் தமிழ் டப்பில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அண்டர்ரேட்டட் தமிழ் டப்டு அனிமேஷன்ற இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஸ்டோன். இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான அனிமே பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா இந்த அனிமே பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எங்கேஜிங்காக ரொம்ப ஒரு ஃபேமஸான அனிமே தான் டாக்டர் ஸ்டோன். பட் இப்போ கிரன்ச்சி ரோலில் எல்லா சீசனுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது யாருக்குமே வெளியே தெரியலை. டாக்டர் ஸ்டோன் வந்து தமிழ் டப்பில் வந்தது யாருக்குமே வெளியே தெரியலை. இப்போ அனிமேவை நிறைய ஃபாலோ பண்ணுற ஒரு அனிமே ஃபேனாக இருந்தாங்க அப்படின்னா ஜாப்பனீஸில் பார்த்துருப்பாங்க, எப்போயோ பார்த்து முடிச்சிருப்பாங்க. இப்போ தமிழ் டப்பில் பார்க்குறது யார் அப்படின்னா, இப்போ இந்த நருட்டோ, இந்த ஒன் பீஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், முக்கியமாக நருட்டோலாம் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு அனிமேனா என்னன்னே தெரிய வந்தது தமிழ்நாட்டில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் டப்பில் வர அனிமேலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ டேண்டடன், கைஜு நம்பர் 8லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஏற்கனவே வந்து கல்ட் கிளாசிக்காக மாஸ்டர் பீஸாக இருக்கிற அனிமே இந்த மாதிரி டாக்டர் ஸ்டோனு, அந்த ஹைக்கூ, இதெல்லாம் வந்து தமிழ் டப்பில் வரதே தெரிய மாட்டேது. இந்த அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த நருட்டோ, ஒன் பீஸ், இந்த மாதிரி பெரிய அனிமே வரது மட்டும்தான் அவங்களுக்கு ரீச் ஆகுது. ஸோ வந்து இந்த மாதிரி அனிமே தமிழ் டப் பண்ணது வெளியே தெரியலை. இதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த டாக்டர் ஸ்டோன் அனிமேவோட ஒரு ஒன்லைன் மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் எல்லாருமே கல்லாக மாறிடுவாங்க, நிறைய பேர் கல்லாக மாறிடுவாங்க. அதுக்கடுத்து இந்த சயின்டிஃபிக்காக ஜான்டர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் காமிச்சு அதுக்கடுத்து இந்த உலகத்தில் எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரியாகவே இருக்கும். நான் ஸ்பாய்லர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் வந்து இவ்வளோ லிமிட்டடாக சொல்கிறேன். இந்த அனிமேல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1-2 எபிசோட்லாம் கொஞ்சம் ரொம்ப சயின்டிஃபிக்காக போகிற மாதிரி தெரியும், நிறைய பேருக்கு புரியாமையும் இருக்கலாம். நீங்கள் தமிழ் டப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து கொஞ்சம் போக ரொம்ப நல்லாவே பிக்கப் பண்ணியிருப்பாங்க. அந்த அவங்க க்ரியேட் பண்ணியிருக்க அந்த வேர்ல்டே ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதிலேருந்து வெளியே வரவே மனசு வராது. அந்த அளவுக்கு அனிமேஷன் ஸ்டைலாகவும் இருக்கட்டும், ஸ்டோரியாகவும் இருக்கட்டும், ரொம்ப ஒரு இன்டென்ஸாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான ஒரு தமிழ் டப்டு அனிமே. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி, இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற அனிமே என்னென்னா ஐக்யூ. இந்த அனிமே வந்து இதுவும் ஒரு ஸ்போர்ட் அனிமே தான், ப்ளூ லாக் மாதிரி. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
வரும். ரொம்ப ஒரு கல்ட் கிளாசிக்கான மாஸ்டர் பீஸான அனிமே, ஸ்போர்ட் அனிமே கேட்டகிரியில் வரும். ஸோ இந்த ஐக்யூ பற்றி எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, நிறைய பேசணும்னா. ஸோ இப்போ வந்து 4 சீசனுமே தமிழ் டப்பில் கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து சப்டைட்டில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒரிஜினலுக்கும் தமிழ் டப்டுக்கும். அப்படியே ஜாப்பனீஸில் என்ன பேசியிருக்காங்களோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்காங்க. 1-2 இடத்துல இந்த எமோஷ்னலாக கத்துற சீன்லலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. ஸோ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது தமிழ் டப்டு. அண்ட் நீங்கள் ஐக்கூவோட ஸ்டோரி லைன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. வாலிபால் ஆடுற ஒரு சின்ன பையன், அவனுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்களா இல்லையா, நேஷ்னல்ஸ் போகிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி நிறைய இருக்கும். முக்கால்வாசி மேட்ச் தாங்க இருக்கும், மேட்ச் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கனெக்ட் பண்ணி நம்மளை கொண்டு போவாங்க. இப்போ நீங்கள் அனிமே பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் அனிமே பார்க்குறீங்களா இல்லை ஒரு வாலிபால் மேட்ச் பார்க்குறீங்களான்ற ஒரு ஃபீலுக்கு தள்ளிடுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஒரு இடத்துலையுமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேல என்ன இருக்கும், இப்போ ஹீரோ சைடு ஒரு டீம் இருக்கான்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவனை வில்லன் மாதிரி காமிப்பாங்க. பட் இந்த அனிமேல் அப்படி கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஒரு மேட்ச்லாம் வந்து ஒரு 4 எபிசோடு மேட்ச் மட்டுமே நடந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியில் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினப்போம், பட் தோற்றுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரியலாக ஒரு ஸ்போர்ட் லாண்டா என்ன நடக்குமோ அதை அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஹீரோயிசம்க்கு இங்கே இடம் கிடையாது, மாஸ் சீன்ஸுக்கு இடம் கிடையாது. ரியலாக ஒரு ஸ்போர்ட் லாண்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே நான் பேச விரும்பல, ஏன்னா எனக்கே என்ன அறியாமே ஸ்பாய்லர் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐக்யூ வந்து 3ஆவதாக நம்ம பார்த்தாச்சு. ரொம்பவே ஒரு நல்ல அனிமே. நீங்கள் பார்க்கல, இது வரைக்கும் ஐக்யூ பற்றி தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துருங்க. தமிழ் டப்பில் எல்லா சீசனுமே அவைலபிளாக இருக்குது. சரி, இப்போ 4th நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புச்சிகிரி. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன அனிமேலாம் வந்து 2 சீசன் 3 சீசன் 4 சீசன் இப்படின்ற கொஞ்சம் பெரிய அனிமேஸாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். பட் இந்த புச்சிகிரி அப்படிங்கிற அனிமே வந்து ஒரு சீசன் தான் இருக்குது, 12 எபிசோடு தான் ஒரு சீசன்லேயுமே. ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம், ஒரு நைட்லேயே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நம்ம சேனலில் ஒரு நைட்டில் பார்த்து முடிக்கிற அனிமே லிஸ்ட்டில் இந்த புச்சிகிரியும் வந்திருக்கும். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த புச்சிகிரி அனிமே எந்த மாதிரி பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேண்டசி பேஸ்டு ஒரு ஆக்ஷன் அனிமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அலாதீன் படம்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் வர மாதிரி ரெண்டு ஜீனிலாம் வரும். அது வந்து இந்த நார்மலாக நம்ம ஹீரோஸ் வில்லன்ஸுக்கெலாம் பவர் கொடுக்கும். அந்த பவரை வச்சு இவங்க சண்டைலாம் போடுவாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜானர் தான். நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இதை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் 12 எபிசோடு தான், எல்லாமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது நம்ம கிரன்ச்சி ரோலில். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம 5ஆக பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் ஃபோர்ஸ். இந்த அனிமேவோட ஃபுல் தமிழ் டப்டு ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், சீசன் 1 and 2 வந்து தமிழ் டப் பண்ணவே இல்லை, ஆனால் சீசன் 3 பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் என்னோட மிஸ்டேக் தான். சீசன் 1 and 2மே தமிழ் டப்பில் இருக்குது. நான் பார்க்கும்போது அது தமிழ் டப்பில் வரல. இப்போ தான் ரீசெண்டாக சீசன் 3 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சீசன் 1 and 2 தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னோடய மிஸ்டேக் தான், சாரி. பட் இப்போ 3 சீசனுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் 3rd சீசன் வந்துட்டுருக்கு, இன்னும் 3rd சீசன் முடியலை. அது 3rd சீசன் வர இவங்க தமிழ் டப் பண்ணி 3rd சீசனையுமே விட்டுட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 சீசன் ஃபுல்லாகவே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. 3rd சீசன் ஒரு எபிசோடாக தமிழ் டப்பில், இப்போ ஒரு 8 எபிசோட் கிட்ட தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஜாப்பனீஸில் ஒரு 10 or 11 எபிசோட்ஸ் வந்திருக்கும். அதுவும் இப்போ சீக்கிரமே தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபயர் ஃபோர்ஸ் அனிமே ரொம்பவே நல்லா இருக்குது. தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்றத நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ஃபைட்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய அனிமேல வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு பவர் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஃபயர் ஃபோர்ஸ் அனிமேலையே வந்து எல்லாருக்குமே ஃபயர் பவர் தான் இருக்கும். வில்லனுக்கும் சரி, ஹீரோக்கும் சரி, ஹீரோவில் டீமில் இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஃபயரோட பவர் தான். அந்த ஃபயரோட பவரை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த அனிமேவோட ஒரு கதையாக இருக்குது. மெயின் ஸ்டோரி மாதிரி எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய அனிமே மாதிரி இருக்கும். ஒரு அட்டாக் ஆன் டைட்டன்
ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு வரலனாலும் ரொம்பவே நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தனி வேர்ல்டு க்ரியேட் பண்ணி ஒரு போஸ்ட் அப்கலிப்டான ஒரு ஸ்டோரி தான். இதுலேயும் உலகம் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சில மனுஷங்க வந்து இந்த ஃபயர் பவரோடு இருப்பாங்க. இவங்க எப்படி சர்வை பண்ணுறாங்கன்றது தான் கதையாகவே இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. பிட்ரேயில் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இவங்க நல்லவங்க தானே அப்படின்னு நம்பிட்டே இருப்பீங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ஃபயர் ஃபோர்ஸ் அனிமேவோட மெயின் ஸ்டோரியவே அப்படியே திருப்பி போட்டுரும். ரொம்ப நல்லா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி வேர்ல்டு செட் பண்ணி, அவங்களுக்குன்னு ஒரு தனி மீட்ரு செட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்டான அனிமே. அண்டு ரொம்ப என்ன சொல்கிறது, வித்தியாசமான ஒரு ஸ்டோரி லைன். நமக்கு வந்து ஒரு சில எபிசோட்லாம் புரியாது என்ன சொல்கிறாங்க. நான் ரொம்ப வந்து நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு அனிமே. அட்டாக் ஆன் டைட்டன்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த எரண்யகர்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டிகிட்ட கொண்டு போய் நம்ம எமிர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அதெல்லாம் நிறைய பேருக்கு புரியவே இல்லை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணும்போது. ஆனால் அதே மாதிரி இதுலேயுமே நிறைய வந்து நமக்கு புரியாத மாதிரி நிறைய எபிசோட்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப டீப்பாக போய் வாட்ச் பண்ணால் தான் நமக்கு புரியும். ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இந்த அனிமேல சொல்லணும் அப்படின்னு நினச்சது அனிமேஷன் தான். அனிமேஷன்லாம் பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து ஒரு அண்டர்ரேட்டட் அனிமே. தமிழ் டப்பில் மட்டும் அண்டர்ரேட்டட் அனிமே இல்லை, மொத்தமாகவே இது ஒரு அண்டர்ரேட்டட் அனிமே தான். ஏன்னா இப்போ நம்ம ஜுஜுட்சு கைசன் டீமன் ஸ்லேயரை வந்து அவ்வளோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். பட் ஃபயர் ஃபோர்ஸில் இருக்கிற அனிமேஷன் அண்ட் ஸ்டோரி லைன் வந்து அதெல்லாம் கூட வேறு லெவலில் இருக்கும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இந்த அனிமேல வந்து நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கும். நிறைய முக்கால்வாசி ஃபைட் சீன்ஸ் தான் இருக்கும். எல்லாருமே ஃபயரோட பவரை வச்சு தான் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த ஃபயரை அனிமேட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அனிமேட்டராக. ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருக்கனால சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, அந்த அனிமேஷன் ஸ்டைல் வந்து இப்போ நம்ம டிமான் ஸ்லேயரில் பார்த்துருப்போம்ல, ஃபயர் ப்ரீத்திங், வாட்டர் ப்ரீத்திங்கு, பீஸ்ட் ப்ரீத்திங் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதையே நம்ம வந்து அவ்வளோ கொண்டாடுறோம். நம்ம கிரன்ச்சிரோல் அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபயர் ஃபோர்ஸில் இருக்கிற அனிமேஷன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அனிமேஷன் நான் சொல்லுவேன். எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இந்த அனிமேஷன் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலே வராது. நிறைய விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அனிமேஷன். டீமன் ஸ்லேயரை விட எனக்கு தெரிஞ்சு இதுதான் அனிமேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்து அனிமேஷனில் குறை கிடையாது, தமிழ் டப்பிங்லேயும் குறை கிடையாது, கதை வைஸும் குறை கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த நீங்கள் ஃபயர் ஃபோர்ஸ் அனிமே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரஷ் பண்ணி பார்க்குற ஆளாக இருந்தால் ஃபயர் ஃபோர்ஸ் நீங்கள் பார்க்காதீங்க. பொறுமையாக உட்காந்து ஒரு எபிசோடையும் ருசித்து பார்க்குற ஆளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபயர் ஃபோர்ஸ் வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்க சொல்கிற ஸ்டோரிலாம் வந்து நம்ம யோசிக்கிறத விட ரொம்ப ஒரு ஃபேண்டசியாக ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஸ்பீடாக பார்த்துட்டு போனோம் அப்படின்னா புரியாது. அதுக்கப்புறம் நமக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்குது, பொறுமையாக பார்ப்பீங்க அப்படின்னா ஃபயர் ஃபோர்ஸ் பாருங்கள். இல்லைனா டைம் உங்களுக்கு கிடைக்கும் போது பொறுமையாக பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். ரொம்ப சாரி, ஏன்னா வந்து நான் வந்து அண்டர்ரேட்டட் அனிமே வந்து லிஸ்ட்டை மட்டும் சொல்லலை, அதோட ஸ்டோரி லைனை லைட்டாக சொல்லிவிட்டு இந்த நிறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். இந்த மாதிரி தமிழ் டப்டு வந்து இந்த மாதிரி இருக்குது, அதனால் நிறைய பேர் பார்க்க மாட்றாங்க, அண்டர்ரேட்டடாக இருக்குது அப்படின்றத நான் வந்து கேதர் பண்ணி ஒரு நியூஸ் மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அது நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகலாம், ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். நான் வந்து லிஸ்ட்டை மட்டும் சொல்கிறதா இருந்தால் வீடியோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி தான் நான் போட வேண்டியதாக இருக்கும். பட் இப்போ நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்லும் போது நம்ம இந்த அனிமே பார்க்கலாமா வேண்டாமா, இந்த அனிமே நம்மளுக்கு செட் ஆகுமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். அது ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு அனிமையை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லும் போது உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ ஐ எம் வெரி சாரி இந்த மாதிரி நிறைய பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.